மாய்காவும் பாஸ் கட்சியும் இணைந்து ஒத்துழைப்பு நல்கினால் அது இந்திய சமூகத்திற்கே அச்சுறுத்தல் என்ற குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றது மற்றும் மலிவான பிரச்சாரம் என மாய்கா தேசிய வியூக அதிகாரி டத்தோ தினாலன் தி ராஜகோபாலு சாடியுள்ளார். டிஏபி தான் முன்பு பாஸ் கட்சியுடன் ஒட்டி உறவாடியது என்பதை வரலாறு சொல்லும். அதிலும் குறிப்பாக 2008 பொது தேர்தலில் பேராக்கில் பெரும்பான்மையான இடங்களை வென்ற போதும் பாஸ் வேட்பாளர் டத்துஸ்ரீ முகமது நீசார் ஜமாலுடீனை மந்திரி பசாராக அது தேர்ந்தெடுத்தது. ஒரு கட்டத்தில் பாஸ் வேண்டாமல் போகவே பின்னர் அதே கட்சியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட அமானா கட்சியை டிஏபி எளிதாக ஏற்றுக்கொண்டது. இதுவே டிஏபியின் அரசியல் இரட்டை முகம் என தினாலன் சுட்டிக்காட்டினார். அரசியல் ஒத்துழைப்பு என்பது சாதாரணமான ஒன்றே. அவ்வகையில் மாய்கா அதன் பாதையை தீர்மானிக்கும் உரிமை கொண்டுள்ளது. இதில் குட்டையை குழப்ப நினைப்பவர்கள் கதைகளை ஜோடிக்க வேண்டாம் என தினாலன் நினைவுறுத்தினார். முந்தைய பெரிகத்தா நேஷனல் அரசாங்கத்திலேயே பாசுடன் இணைந்து மாய்கா பணியாற்றியுள்ளது. அப்போது இந்திய சமூகத்திற்கு அக்கட்சியால் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லையே என்றார் அவர். தங்களுக்கு வேண்டிய போது பாஸ் கட்சியுடன் ஒரே கட்டிலில் தூங்கியவர்கள், ஒட்டி உறவாடியவர்கள் இப்போது தங்களை சுத்தமானவர்கள் போல காட்டிக்கொண்டு நடிக்க வேண்டாம் என்று தினாலன் காட்டமாக கூறினார். மாய்காவை கருப்பு ஆடாக காட்ட முயல்வதை விடுத்து போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் என்றார் அவர். ஜிஎம் இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் கேடிஎம் ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் நகரசு மிலான் தீபாவளி சேல்.